பாதைக்கு தீபம், ஏழைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். இனிமேலும் என்று கர்த்தர் சொல்லுகிறபடியால் இதுவரை நம்மை எப்படி நடத்தினார் என்கிற கேள்வி நமக்குள் எழும்புகிறது. முந்தைய வசனத்தை வாசிப்போமானால் அதில் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று கர்த்தர் சொன்னார். நாம் நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பின்தான் கர்த்தர் நம்மை ஏந்தினார், நம்மை தாங்கினார் என்று. ஆனால் அப்படி அல்ல. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் அவர் நம்மை ஏந்தினார், நம்மை தாங்கினார். இது நிமித்தம்தான் இந்நாள் வரை ஜீவனோடு இருக்கிறோம். அப்படி இதுவரை ஏந்தி தாங்கி சுமந்தவர் இனிமேலும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எது வரைக்கும் என்றால் நாம் முதிர் வயது ஆகும் வரைக்கும் தாங்குவாராம். இப்படி நம்மை ஏந்துகிற சுமக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் எதை குறித்தும் கலங்காமல் மகிழ்ச்சியோடு கர்த்தர் கொடுத்த இந்த மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஏனெனில் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். ஆமென். ஆற்றல் மிக்கது ஜீவன்